வணக்கம். அப்பல்லோ மருத்துவமனை உலக விபத்து காய அவசர சிகிச்சை தினத்தையொட்டி இரத்த இழப்பை நிறுத்துவது குறித்து பரவலாக விழிப்புணர்வை ஏற்படுத்த அழைக்கிறது. இந்தியாவில் சாலை விபத்துகளில் தினமும் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கின்றனர். வயது முதிர்ந்தவர்கள் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இரத்த இழப்பை நிறுத்தும் மருத்துவ தொழில்நுட்பங்கள் நேரத்தை சேமித்து உயிர்காக்கும் அம்சமாக திகழ்வதாக மருத்துவர்களால் போற்றப்படுகிறது. சென்னை 17 அக்டோபர் 2023 பல்வேறு விபத்துகளால் ஏற்படும் காயங்களின் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய முதலுதவி நடைமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இரத்த கசிவு மற்றும் இரத்த இழப்பை நிறுத்தும் உத்திகள் குறித்து அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அப்பல்லோ மருத்துவமனை அழைப்பு விடுத்துள்ளது. அக்டோபர் 17 உலக விபத்து காய அவசர சிகிச்சை தினத்தையொட்டி அப்பல்லோ மருத்துவமனையின் அவசர சிகிச்சை சேவைகள் பிரிவை சேர்ந்த மருத்துவர்கள் குழுவினர் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட உயிர்காக்கும் நடைமுறைகள் குறித்து அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த அழைப்பு விடுத்துள்ளனர். இரத்த இழப்பை நிறுத்தும் நுட்பங்கள் என்ற தகவலை பரப்ப அப்பல்லோ மருத்துவர்கள் குழு ஒரு நேரடி செயல் விளக்கத்தையும் நிகழ்த்தியது. மருத்துவ அவசர நிலைக்கு ஏற்ப பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிறப்பு நெறிமுறைகளில் தொகுப்பாக இந்த செயல் விளக்கம் அமைந்திருந்தது. பயிற்சி பெற்ற வல்லுநர்கள் சம்பவ இடத்திற்கு வருவதற்கு முன்பு இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்படும் உரிய நடைமுறைகள் நேரத்தை மிச்சப்படுத்த உதவும் என்று குழு எடுத்துரைத்தது. இந்த உரிய இடைக்கால செயல்பாடு விபத்துகளின் போது முக்கியமான முதலாவது மணி நேரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று இதன் மூலம் சுற்றியிருப்பவர்கள் ஒரு உயிரை காக்க முடியும் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். அப்பல்லோ மருத்துவமனை குழுமத்தின் மேலாண்மை இயக்குனர் சுனிதா ரெட்டி, மேனேஜிங் டைரக்டர் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் குரூப் இது குறித்து கூறுகையில், தீவிர சிகிச்சை மற்றும் அவசர சேவைகள் பிரிவில் அப்பல்லோ மருத்துவமனை முன்னணி நிறுவனமாக உருவெடுத்துள்ளது. எங்களிடம் திறமையான மருத்துவர்கள், திறமையாக முதலுதவி அளிப்பவர்கள் மற்றும் அர்ப்பணிப்புடன் கூடிய ஊழியர்கள் உள்ளனர். அவர்கள் பல்வேறு பகுதிகளில் சிக்கலான விபத்து சிகிச்சைகளை சமாளிக்க தயாராக உள்ளனர். நாங்கள் எங்கள் சேவைகளை விரிவுபடுத்தியுள்ளோம். பல வகையான விபத்து காயங்கள் மற்றும் ஒரு நபருக்கு ஒரே நேரத்தில் ஏற்படும் பலவிதமான விபத்து காய சூழல்கள் போன்றவற்றை சமாளிக்க அதிநவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு அம்சங்களில் முதலீடு செய்துள்ளோம். 1066 என்ற எண்ணை அழைப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய எங்கள் அவசர கால மருத்துவ வாகன ஆம்புலன்ஸ் சேவைகள் அதிநவீன அம்சங்கள் கொண்டதாகும். இது எங்களது அவசர கால சிகிச்சை முன்முயற்சிகளின் முக்கிய பகுதியாகும். ஒரு சுகாதார சேவை வழங்கும் நிறுவனமாக நாங்கள் தொடர்ந்து இத்துறையின் முன்னேற்றங்களுக்கு ஏற்ப உரிய வேகத்துடன் எங்கள் ஊழியர்களை மேம்படுத்தி வருகிறோம். அதே வேளையில் இரத்த கசிவு மற்றும் இரத்த இழப்பை நிறுத்தும் நுட்பங்கள் குறித்து அதிகம் தெரிந்து கொண்டு விபத்து காயங்களின் போது விரைந்து உரிய முறையில் முதலுதவி செயல்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய சமூகத்தை உருவாக்க உதவுமாறு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம் என்றார். டிடி செய்திகளுக்காக கோவை அஃப்ரின் பீர் முகமது. 2011, and it was started for a good cause. I think Dr. Senthil and Babu Abraham, especially Dr. Senthil, gave a lot of statistics on the results of road accidents and injuries and all sorts of trauma. So from what we hear from Dr. Senthil earlier, I was most surprised to see that 17% of all trauma deaths come from India. And this alone is reason for us to see that we have our act together. And I believe that at Apollo that we are doing this. The statistics are amazing. Across the world, every 6 seconds, one person dies because of trauma. We as a healthcare organization believe it is our duty to not just look at the statistics, but to create a platform where we can prevent these very preventable deaths. They spoke about what you can do pre-hospitalization, and Dr. Babu Abraham spoke about what is happening with the geriatric population. All of these are different aspects of what trauma is, and most important is what we can do to prevent this. So what have we done? At Apollo, we've recognized this very early. I don't know if Dr. Tavapalni is here,
but we do have a very responsible emergency care team, and I say responsible because the reaction time is very quick. It is multidisciplinary. It is not just, it has orthopedics, neuro, intensive care, critical care specialists, all of them coming together to see that they have a comprehensive view of what is happening to the patient. But even before that is 1066. It's a 4-digit number that represents not just a vehicle, which is our ambulance, but a service. And I say service because while this ambulance is a very beautiful Benz ambulance, it has within it very trained paramedics. It has medical equipment that is life-sustaining. So when you use 1066, I think within a turnaround time of 10 minutes, an ambulance reaches you. When it reaches you, the paramedics on the ambulance are trained, and doctor, you can correct me if I'm wrong, but they can intubate. If you've had a heart attack, they can pick up a stroke. And the fact that today we are 5G connected means that as they see the patient, they connect to the emergency centers within the hospital, and they're able to prepare the hospital for the patient as well as get guidance on how to treat the patient as soon as they see them. So whether it's just the stretcher, the board, or whether it's the neck support, I think these people are trained to handle emergencies, and this training can make the difference between life or death. It can make the difference between the quality of life, and which is why all of us are assembled here today. Let's together do what we can to make sure that we not only not lose people, but we can ensure that their quality of life post a trauma, whether it is physical disability, whether it's a stroke, whether it's an accident, can actually improve. இங்கே வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் டாக்டர் செந்தில்குமார். நான் தீவிர சிகிச்சை பிரிவு அப்போலோ ஹாஸ்பிட்டல் கிரீம்ஸ் ரோடில் டாக்டராக இருக்கேன். இன்றைக்கி உலக உடல் காய நாள், வேர்ல்டு ட்ராமா டே. ஓகே, ஸோ இந்த வேர்ல்டு ட்ராமா டேயில் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பப்ளிக் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக வேண்டி உங்களை அழைச்சிருக்கோம். ஏன்னா ஊடகங்களாகிய உங்கள் மூலமாக தான் அந்த அவேர்னஸை நம்ம பப்ளிக்கு போய் சேர்க்க முடியும். உங்களோட பங்கு அதில் மிகவும் பெரியது. ஸோ அதனால தான் உங்களை மீட் பண்ணி அந்த பப்ளிக் அவேர்னஸை உங்கள் மூலமாக போய் சேர்க்கறதுக்காக வேண்ட முயற்சி தான் இது. ஓகே, இதில் என்ன அவேர்னஸ்னால், உலகத்திலேயே அதிகமான ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், சாலை விபத்துகள் நடக்கிற இடம் இந்தியா. இந்தியாலேயுமே தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையை சுற்றி தான் சாலை விபத்துகள் அதிகமாக நடக்குது. இந்தியாவில் இருக்க புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் இதில் ஆக்சிடெண்ட்டில் காயப்படுறாங்க. அதில் மோர் தென் 1.5 லட்சம் பேர் இறக்குறாங்க. இந்த 1.5 லட்சம் பேரில் நம்ம சரியான ப்ரீ ஹாஸ்பிட்டல் கேர், அதாவது மருத்துவமனைக்கு முன் சிகிச்சைன்னு சொல்கிறது, அந்த ப்ரீ ஹாஸ்பிட்டல் கேரை சரியாக பண்ணினோம்னா ஒரு 20-30% உயிர் சேதத்தை நம்ம தடுக்கலாம். இந்த ப்ரீ ஹாஸ்பிட்டல் கேர் பப்ளிக்குக்கும் பங்கு இருக்குது. அதனால தான் அந்த அவேர்னஸை நம்ம பப்ளிக்கு க்ரியேட் பண்ணுறோம். அவங்களுக்கு என்ன பங்கு அதில் இருக்குன்னா, ஒரு சாலை விபத்து நடந்த உடனே அந்த ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டர்ஸுங்கிறது பப்ளிக் தான், அதாவது பொதுமக்கள் தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டர்ஸ். அவங்க என்ன பண்ணணுன்னா, ஒரு ஆம்புலன்ஸை உடனே கூப்பிட்டுட்டு அந்த பேஷண்ட்டை, அந்த நபர், சாலை விபத்து நடந்த நபர், அவர் பாதுகாப்பாக சாலையோரத்தில் வச்சிடணும். வச்சுட்டு எங்கே இரத்த கசிவு இருக்குன்னு பார்க்கணும். அந்த இரத்த கசிவை கையால் இல்லைன்னா ஒரு துணி, க்ளீன் கிளாத், ஏதாவது பாக்கெட்டில் கர்ச்சீஃபோ வேறு ஏதாவது துண்டோ வச்சுருந்தாலும் க்ளீனாக இருந்ததுன்னா அதை எடுத்து அந்த இரத்த கசிவு ஆகிற இடத்துல வச்சு நல்லா டைட்டாக அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஆம்புலன்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாங்களாலே அவங்க நிறைய உயிர் சேதத்தை தடுக்கலாம்.
அதை விட்டுட்டு அவங்க நான் இந்த பக்கம் திருப்புறேன் அந்த பக்கம் திருப்புறேன் அப்படின்னு பேஷண்ட்டை தூக்கி கை காலை தூக்க ட்ரை பண்ணாங்கன்னா அது மேலும் அந்த நபருக்கு ஆபத்தை விளைவிக்க வேண்டி அவரை காப்பாற்றுறதுக்கான முயற்சி அல்ல அது மேலும் மேலும் அவருக்கு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். புரியுதுங்களா? ஸோ அதனால் நம்ம ஆம்புலன்ஸை கூப்பிட்டுட்டு இரத்த கசிவை தடுத்துட்டு ஆம்புலன்ஸ் வந்த உடனே அந்த முதுகு எலும்பு ப்ரொடெக்ஷனோட ஸ்பைன் ப்ரொடெக்ஷன் சொல்லுவோம், அந்த ஸ்பைன் ப்ரொடெக்ஷனோட ஆம்புலன்ஸில் ஏற்றி நம்ம ஒரு சரியான ட்ராமா கேர் சென்டருக்கு அனுப்பணும். அந்த ட்ராமா கேர் சென்டருக்கு அனுப்புறதும் ஒரு முக்கியமான வேலை. ஏன்னா சின்ன சின்ன கிளினிக் அனுப்பினோம்னா அங்கே முறையான முதலுதவி, அதாவது ட்ராமா முதலுதவி, விபத்துக்கான முதலுதவிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. அந்த விபத்துக்கான முதலுதவி சரியாக கிடைக்கலனாலும் பேஷண்ட்டோட உயிரை இழக்கிற வாய்ப்புகள் அதிகம். அதனால் நம்ம சரியான ட்ராமா கேர் சென்டருக்கு அனுப்பணும். ஸோ இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான காரணம் 2. ஒன்று மக்கள் தெரிஞ்சுக்கணும், அதிகப்படியான விபத்துகள் நம்ம ஊரில் நடக்குது, அதனால் அதிகப்படியான உயிர் சேதங்கள் நடக்குதுங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அதை என்ன பண்ணால் குறைக்கலாங்கிறது மக்களோட பங்கு ஒன்று இருக்குது. அது என்ன பங்குனா, அவங்க சாலை விபத்து நடக்கும்போது நல்ல ஆம்புலன்ஸை கூப்பிட்டுட்டு ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறது, அதை ரத்த கசிவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு சிம்பிளான டெக்னிக் இருக்குது, அதை கற்றுக்கலாம். அப்புறம் சரியான மருத்துவமனைக்கு முறைப்படி அனுப்பிச்சி வைக்கணும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பலவிதமான உயிர் சேதங்களை கம்மி பண்ணலாம். நன்றி. தேங்க்யூ.